அனைவருக்கும் வணக்கம். இந்த ஸ்கூல் படத்தில் நடித்தது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இங்கே நிறைய குழந்தைங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது. நிறைய பேரோட என்ன சொல்லுங்க, ரொம்ப ஷார்ட் டைமில் ஆனால் ரொம்ப எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நல்லபடியாக ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும். ஆடியன்ஸ் வந்து தேட்டரில் வந்து பார்த்துட்டு இதை என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நம்புகிறேன். அண்ட் இசைஞானி சாரோட மியூசிக்கில் ஸ்க்ரீனில் நான் வரேன், இல்லை எல்லோருமே நடிச்சிருக்கோங்கிறது மிகப்பெரிய பிரமிப்பான ஒரு விஷயமா இருக்குது. இது நல்லபடியாக நடக்கட்டும். நன்றி, வணக்கம். குட் ஈவினிங் எவ்ரி ஒன். இந்த ஸ்கூல் படத்தில் நான் ஒரு மெயின் லீடாக பண்ணியிருக்கேன். played as a வான்மதி டீச்சர். ஸோ நார்மலாக ஒரு டீச்சர் வந்து கிளாஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இல்லாமல் ஒரு ஹாரர் சைட்லேயும் நான் ப்ளே பண்ணியிருக்கேன். ஸோ ஃபியூ சீன்ஸ் வந்து எனக்கு பண்ண ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஸோ வித்யாதரன் சார் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஸோ ஒரு கிராஃப் செட் பண்ணார் எப்படி இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஒரு செகண்ட் ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து சொன்னார், நம்ம படத்தோட மியூசிக் டைரக்டர் ராஜா சார்னு சொல்லிட்டு. கேட்டதும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அவர் லெஜெண்டரி மியூசிக் டைரக்டர். ஸோ சாங்ஸ் பார்த்துருப்பீங்க, 3 சாங்ஸ்லேயும் நான் இருந்திருப்பேன், பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேன். ஹாப்பின்னு சொல்கிறத தாண்டி ரொம்ப பிளெஸ்டாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது அவரோட மியூசிக்கில் நான் பார்ட்டாக இருக்கிறது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ணி கொடுத்த டைரக்டர் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ. இந்த விழாவிற்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஸோ பேசிக்லி டாக்டர், ஸ்கிரிப்ட் டாக்டர், ரியல் டாக்டர். ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நிறைய மூவிஸ் நிறைய தமிழ், இங்கிலீஷ், கொரியன் எல்லா லாங்குவேஜ் மூவிஸும் பார்ப்பேன். ஸோ எனக்கு அதில் வந்து ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்கிறது, இந்த கதை ஏன் வந்துட்டு இப்படி எடுத்திருக்காங்க, அந்த கோர் சப்ஜெக்ட் ஏன் எப்படி இருக்குது, இப்படி எடுத்துருக்கலாமே, இதோட நேச்சர் அப்படிங்கிற கொஞ்சம் அதில் உள்ளே போய் அது வந்து ஒரு டீகோட் பண்ணுறது எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்துட்டு நான் அப்பா கிட்டே போய் சொல்லுவேன், இந்த மாதிரி டாடி இந்த மாதிரி இந்த மூவி இப்படி பண்ணியிருக்காங்க, இதை நீ பார்க்கணும், எப்படி இந்த மாதிரி எடுத்திருக்காங்க. எனக்கு வந்து கதை ரொம்ப பிடிக்கும், புக்ஸ் படிப்பேன். ஸோ அப்போ சொல்லும் போது அப்போ நம்ம ஏன் வந்துட்டு மற்றதை வந்துட்டு நம்ம அடாப்ட் பண்ணணும், நம்மளே ஒரிஜினலாக ஒரு ஸ்கிரிப்ட் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னபோது எனக்கு ஸ்கூல் சப்ஜெக்ட் சொன்னாங்க. அண்ட் இந்த கதை வந்துட்டு இட்ஸ் டிப்பிக்கலி இல்லாமல் எல்லா படமும் வந்துட்டு ஏதாவது ஒரு எமோஷனுக்கு நம்ம ஃபீல் பண்ணுவோம். பட் இந்த படம் வந்து கண்டிப்பாக திங்க் பண்ண வைக்கும் எல்லாரையுமே. அண்ட் நம்ம ஹியூமனாக பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரிஜினல் நேச்சர்னு ஒன்று இருக்கும், ப்ரோக்ராம்டு நேச்சர்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நம்ம சில விஷயங்கள், சில இமோஷன்ஸை வந்து அடாப்ட் பண்ணிவிட்டு அந்த விஷயத்துக்கு நம்ம வந்து ப்ரோக்ராமாகி இருப்போம். ஸோ அதனால நிறைய இஷ்யூஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணோம். இந்த மூவி வந்து இந்த படத்தில் நடக்கிற ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸும் ஒவ்வொரு கேரக்டரோட அந்த ஒரிஜினல் நேச்சர் பேஸ் பண்ணி இந்த ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருக்காங்க. இது வந்து ஏன் டீப் சைக்காலஜி அப்படின்னு சொல்கிறோன்னா, இதை நீங்கள் பார்க்கும்போது அந்த ஒரிஜினல் நேச்சரோட ஒரு ஃபீல் இருக்கும். அண்ட் ப்ளஸ் வந்து இந்த மூவிக்கு வந்து இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. எனக்கு ஃபஸ்ட்டு சொல்லும்போது சும்மா விளையாடுறியா இல்லை பாட்டு மட்டும் ஏதோ காப்பிரைட் வாங்குறியா அப்படின்னு நான் கேட்டேன். பட் ரியலாக வந்துட்டு இளையராஜா சார் வந்துட்டு மியூசிக்னு சொன்னப்போ அப்பா வந்து எல்லாருமே நிறைய பேர் இளையராஜா சார் மியூசிக் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் கேட்டு நானும் சின்ன வயசுலேருந்து கேட்டு வளர்ந்தேன். அண்ட் இந்த படத்துக்கு பெரிய ஒரு பவர்னு சொல்லலாம். அண்ட் இந்த கம்பேரிசன் பண்ணாமலே சாங் வந்துட்டு இந்த படத்தோட என்னது கோரும் அதில் இருக்கிற லிரிக்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து இந்த படத்தோட பாடல்களும் கேட்கணும், அதோட லிரிக்ஸையும் வந்து கண்டிப்பாக வந்து கேட்கணும். இது வந்து ஒரு இம்பேக்ட் அண்ட்
ஒரு ஸ்டோரியாக இது வந்து அண்ட் ஒரு கண்டென்ட்டாக ஒரு மெசேஜாக வந்துட்டு கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் வந்து போய் சேரும். இந்த படத்தில் வந்து நடித்த எல்லாருக்கும் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தே ஆல் டிட் அ வெரி குட் ஜாப் அண்ட் ப்ளீஸ் டூ சப்போர்ட் த ஃபிலிம். இட் வுட் பி அ சேஞ்ச் கண்டிப்பாக. யா, தேங்க்யூ. பேசுகிறத பார்த்தா முழு கதை இவங்க பண்ண மாதிரியே இருக்குது. இவங்க ஸ்கிரிப்ட் கன்சல்டன்ட், நான் தான் ஸ்கிரிப்ட். இந்த படத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப சூப்பராக அப்புறம் என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸ், சப்போர்ட்டிவ் கோ ஆர்டிஸ்ட், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி டைரக்டர் சார் என்ன படிச்சுட்டு இருக்கீங்க அது சொல்லுங்க. நான் 10th படிச்சுட்டு இருக்கேன். 10th படிச்சு. சரி, டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் நல்லா பண்ணீங்களா படத்தில்? சூப்பராக பண்ணோம். ஸோ இந்த படத்தில் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதா? கண்டிப்பாக. என்ன கான்செப்ட்? ஒரு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி ஒரு அவேர்னஸ், அப்புறம் வந்து ஒரு கம்பேரிசன், ஈகோ, இதோட கான்செப்ட்ஸ்லாம் நல்லா புரிஞ்சுது. ஸோ ஓகே, கரெக்ட். நெக்ஸ்ட், இது எதுவும் ரொம்ப பெருசாக பேசணுமா? அதாவது சரி பேச. ஓகே, சொல்லுங்கள் அப்படி உங்களோட. ஸோ எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து அபிஜிதி. ஸோ வந்து இந்த மூவியில் வந்து நான் வந்தனான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆக்சுவலி ஒரு பேய் கேரக்டர். பேயா நடிச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டீங்களா? பேய் கேரக்டர் நான் தான் சொல்லுங்கள். ஸோ நான் தான் அந்த பேய் கேரக்டர், வந்தனான்ற பேய் கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஸோ சும்மா இருக்கும்போதெல்லாம் ஆவின்னு பயந்தாங்க. நான் ஆவியாக நடிக்கும்போது நல்லா ஆவியாக மிரட்டலாக நடித்தாங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ சார் அது இந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு. அண்ட் எல்லாருக்குமே தேங்க்யூ. செட்டே வந்து ஒரு ஃபர்ஸ்ட் மூவின்ற மாதிரிலாம் இல்லை, ஒரு ஃபேமிலியாக நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்துச்சு. தேங்க்யூ. இலக்கியா, சரண்யா வாங்க. நான் 8th படிச்சுட்ருக்கேன். நான் இலக்கியா ஸ்ரீனிவாசன். இந்த மூவியில் நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். என்னோடய மூவியில் நேமோ இலக்கியா தான், என்னோடய ரியல் நேமோ இலக்கியா தான். அவ்வளோதானே? மாஞ்சி மனப்பாடம் பண்ணாங்க ஒரு நாள் பூரா. அப்படிலாம் இல்லை, ஸ்டேஜில் அப்படி பேசுகிறோம் இப்படி பேசுகிறோம்னாங்க, யாருமே சரியாக பேச மாட்டேங்கிறீங்க. நல்லா மேடை பேச்சை வந்து நல்லா ட்ரெயின் அப் பண்ணிக்கணும். கொஷின் கேளுங்க, பேசுகிறேன். சரி, சரண்யாட்ட கொடுங்க. இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ், அதனால தான் ஒரே டைமில் மேடை கூப்பிட்டேன். பேசுங்க. இவங்க ஆல்ரெடி தங்கலான், படைத்தலைவன், ரேவதி மேடமோட வெப் சீரிஸ் எல்லாம் நிறைய நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ சொல்லுங்கள். டக்குன்னு கூப்பிட்டீங்க, என்ன பேசுகிறதுனே தெரியல. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். சரி 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 சொல்லுங்கள். வேறு என்ன பேசுகிறது தெரியல எனக்கு. தேங்க்யூ ஸோ மச். எல்லா மீடியா எல்லாம் இருக்காங்க, அவங்களோட சப்போர்ட் எல்லாம் கேளுங்க. ஹலோ எவ்ரி ஒன், ஐம் தமஷ்கா. வேற என்னவா? சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஐ லைக் டு தேங்க் மை அம்மா அப்பா. அவங்க இல்லைன்னா நான் இங்கே நிற்க முடியாது. தே கேவ் மீ அ லாட் ஆஃப் மோட்டிவேஷன் அண்ட் எப்போவுமே தே சப்போர்ட். பேக் பில்லர்ஸ் சொல்லுவாங்கள்ல, அம்மா அப்பா தான். அண்ட் ஆல்சோ ஐ லைக் டு தேங்க் டைரக்டர் சார். ஏன்னா ஹீ இஸ் வெரி காம் அண்ட் பேஷண்ட். எப்போவுமே நான் திட்டி பார்த்துட்டு நான் என்ன மிஸ்டேக் பண்ணாலும் அவர் வந்து சிரிச்சிட்டே விட்டுருவாரு. பரவாயில்ல, நெக்ஸ்ட் டேக் பண்ணலாம் அப்படின்னு மோட்டிவேட்டிவ்லாம் பண்ணி. ஸோ ஐ டிட் மை கேரக்டர் வெரி வெல்னு சொல்ல முடியும். பிகாஸ் he never shouted அதெல்லாம் பண்ணதே இல்லை. ஸோ such a good director சொல்லலாம். ஸோ என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் சார் வாஸ் வெரி நைஸ். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து அம்மா கிட்ட வந்து சொல்லும்போது நான் போய் ஏதாவது தப்பு பண்ண திட்டுவாங்களா, எங்கள் அம்மா சொன்னாங்க நல்லா திட்டுவாங்க, நல்லா சொன்னாங்க. என்னை மிரட்டி என்ன நல்லா சொன்னாங்க. வீட்டிலலாம் வந்து எதுவுமே பண்ண மாட்டேறல, அங்கே போய் நல்லா ஒன்று திட்டுவாங்க. இந்த பேச்சுக்கு நடுவில் சின்ன விளம்பரம் ஒன்று கொடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் தனுஷ்கா. நான் இந்த ஃபிலிமில் வந்து சந்தியான்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் ஆர்கே வித்யாதரன் சார், டிரெக்டர் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் செகண்ட்லி ஐ லைக் டு தேங்க் மை பேரண்ட்ஸ் who was pillar of strength and எது பண்ணாலும் கான்ஸ்டன்ட் சப்போர்ட் கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ அவங்கள ஐ லைக் டு தேங்க். அதுக்கப்புறம் என் கேரக்டர் சந்தியாவோட கேரக்டர் டிஸ்கிரிப்ஷன் பற்றி பேசணுன்னா, இட் இஸ் லைக் வெரி இன்ட்ரோவர்ட்டான கேரக்டர் தான் சந்தியா. ஆல்சோ இப்போது இருக்க சொசைட்டியில் யூனோ ஜட்ஜ் பை ஆர் மார்க்ஸ். ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஃபைன் பண்ணுறது அவங்களோட மார்க்ஸ்ன்னு இருக்க இந்த சொசைட்டியில் என்ன வந்து சார் எப்படி போர்ட்ரே பண்ணார்னா, எவ்ரி ஒன் ஹேஸ் தி ஓன் டேலண்ட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் சார் என்னை போர்ட்ரே பண்ணார். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சந்தியா கேரக்டர். சந்தியாவும் நானும் டோட்டலி ஆப்போசிட் கேரக்டர் தான். ஸோ இட் வாஸ் இன் வெரி யூனோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு இது பண்ணுறதுக்கு. ஓகே, நிறையவே பேசிட்டீங்க. அவதான் பேசலாம். அடுத்து வாங்க வாங்க வாங்க, டக்குனு வாங்க, மேலே வாங்க.
வணக்கம், என் பேர் சஹனா ஜாஸ்மின். என்னோடய கேரக்டர் நேம் மீனா குருசாமி அப்படின்ற ஒரு கேரக்டர். நான் இங்கே முதல்ல நிற்கிறதுக்கு எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேரக்டர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு இந்த டேரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த கேரக்டர் எல்லாருக்குமே ஒரு யூனிக்காக அவர் கொடுத்தாரு. இந்த கேரக்டர் இது வந்து இவங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டேரக்டர். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் லக்ஷிதா. நான் ரம்யான்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ டேரக்டர் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் எங்கள் அம்மா அப்பாவுக்கு நான் முக்கியமாக தேங்க்யூ சொல்லிக்கிறேன். இந்த ஷூட்டிங் மாதிரியே போல் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சேர்ந்து ஜாலியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு பர்சனலாக. அண்ட் டைரக்டர் சார் ரொம்ப அஃபெக்ஷனேட்டாக எங்ககிட்ட எல்லாமே பொறுமையாக சொல்லி கொடுத்து எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரெபேக்கா சார், சும்மா நன்றி வணக்கம் சொல்லிட போகிறோம். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் ரெபேக்கா. என்னோடய கேரக்டர் பேரும் ரெபேக்கா தான் இந்த மூவியில். தேங்க்யூ ஸோ மச் சாருக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு. நர்வஸாக இருக்கு. அடுத்து படத்தை பாருங்கள், எங்களுக்கு எல்லாருக்கும் சப்போர்ட்டிவ் கொடுங்க. தேங்க்யூ. இருக்கும், ரொம்ப பயமாக இருக்கும், ரொம்ப பதட்டமாக இருக்கும் போய் அட்டன் பண்ணும்போது, ஃபஸ்ட் டேக்லாம் இருக்கும்போது. ஆனால் இந்த படத்துக்கு அந்த செட்டுக்கு போகும்போது, ஃபஸ்ட் டே போகும்போது எனக்கு அது வந்து மூவி செட்டு மாதிரியே ஃபீல் ஆகலை. ஏன்னா அது ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தது, எல்லாருமே ரொம்ப ஜென்யூனாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.